எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை வேண்டி உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதர்களையும் மேன்மையானதாக கொள்ள வேண்டும் என்று திருமலை கட்டளையிடுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் காணாமல் தம்முடைய புத்தகத்தால் இதை ஆரம்பித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நம் ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். திருச்சி முதல் கடவுள் அவர்களை ஆண் பெண்ணாக படைத்தார். இது தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பார். இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே அவர்கள் இருவரல்ல, ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறார். ஆகியவை யோசனை செய்யாமல் பரிசுத்தமும் ஜெபத்துடனும் திருமணம் ஏற்படுத்த வேண்டும் நோக்கங்களை தெரிந்து அதை செய்வது அவசியம். கடவுளும் மனைவியும் ஒருவருக்கொருவர் சுதந்திரம் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சுகமத்தையும் உதவியும் ஆதரவளிக்கிறோம். கடவுளாவை படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக் கொண்ட சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தும். குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு வந்து கடவுள் தன்மையாக தன் ஆட்டத்தை பற்றி அறிவில் வளர்க்கிறோம். இவ்விதமாய் திருமணத்தை நேர்மையுள்ளதாக கட்டுவதால் மனதிலும் உறுதியான அடிப்படைகளில் இருக்குமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு திருமணம் நடத்திருக்கிறார் என்று நியாயமான தடையை தெரிவித்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்கிறேன். இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படாதபடி உங்கள் இருவரில் யாருக்காக ஏதாவது இருந்தால் அதை இப்பொழுதே கடவுள் தெரிவிக்க வேறொருக்கும் கட்டளையிடுகிறேன். இருவரையும் ஒருவராக இருக்கும்படி இங்கே அழைத்து வந்தேன். ஆதலால் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உமது பேரவை இவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கடவுளுக்கு நேர்வழி உண்மை நேசிக்கிறோம்.